ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ரைடல் டிசைன் தான். பட் எவ்வளோ சிம்பிளாக நம்மளால் கற்றுக்க முடியுங்கிற மாதிரி நான் வந்து இதில் போட்டு காட்டியிருக்கேன். எல்லோரும் ஈஸியாகவே போடலாம். இதில் இப்போ நான் நெக் போர்ஷன் வந்து டிசைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 லைன் நான் வந்து சில்வர் சரியில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்திருக்கேன் பார்டரில். அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்குறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா சில்வர் சரி சாரீ. ஸோ நம்ம இந்த ஒர்க் வந்து சில்வர் சரியில் தான் கொடுக்க போகிறோம். நம்ம ஒரு லைன் சில்வர் பீடு சுகர் பீடில் முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ நெக்குக்கு என்ன கொடுக்குறேனோ அதே டிசைன் தான் உங்களுக்கு ப்ளவுஸோட ஸ்லீவ்க்கும் பார்டராக கொடுக்க போகிறோம். ஸோ வந்து சேம் டிசைன், ப்ரைடல் டிசைனாக இருந்தாலும் சிம்பிளாகவே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு லைன் நம்ம முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நான் பைப்பிங் த்ரெட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பைப்பிங் த்ரெட் வந்து ரொம்ப சின்ன சைஸ் பைப்பிங் த்ரெட்டு. இதை ஒரு 3 போர்ஷனாக நான் பிரிச்சிருக்கேன். அதாவது ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கலர், அதாவது ப்ளவுஸ் கலரில் உள்ள சில்க் த்ரெட் கொடுக்க போகிறேன். நடுவில் வந்து சில்வர் ஜரி யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்க போகிறேன். அது பாருங்கள். தெரியும், ஆல்டர்னேட்டிவாக செல்ஃப் கலரும் சில்வர் சரியும் மாற்றி கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். எப்போவும் சொல்கிற மாதிரி சுகர் பீடை மட்டும் 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுங்க. நான் வந்து இந்த பீடுக்கு வந்து த்ரெட்டு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைலான் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து கோல்டு பேஸ்டு ஒர்க்குக்கு வந்து நான் வந்து கோல்டு சரி, அதாவது தின் சரியை தான் யூஸ் பண்ணுவேன். பட் இதுக்கு வந்து நம்ம தின் சில்வர் சரி கிடைக்கல அப்படிங்கிறதுனால நைலான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் காட்டன் த்ரெட்டு. அடுத்து 4 mm பேர்ல் பீடு. பேர்ல்னால் இது வந்து சாண்டில் கலர் பேர்ல் பீடு, அதாவது சாரியோட கலர் எடுத்திருக்கேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா, நம்ம ஒரு எம்டி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து ஒரு பீட் போட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து அடுத்து ஒரு எம்டி செயின் ஸ்டிச்சஸ் இப்படியே மாற்றி மாற்றி கொடுக்கணும். இதை சுற்றி நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். நான் அடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஐடியா கிடைக்கும். ஆனால் இந்த எம்டி செயின் ஸ்டிச் போடுற டிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் ஈக்குவலாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் நீட்டாக வரும். பாருங்கள், அடுத்து வந்து நான் சுகர் பீட் எடுத்து அதை சுற்றியே அப்படியே கொடுக்க போகிறேன். 2 பீடாக கொடுத்து பொறுமையாக நல்ல டைட்டாக லாக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எண்டுக்கு வரும்போது ஒரு பீடை நல்லா கொடுத்து அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அகெயின் இங்கே திரும்ப எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா திரும்பி வர்றது அழகாக திரும்பி வரும். இப்போ பாருங்கள், நீட்டாக அந்த சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீடையும் சுற்றி நம்ம கொடுக்கணும். இதை முடிச்சுட்டு பார்க்கலாம்.
பாருங்கள், இது முடிச்சுட்டு இப்படி தான் இருக்கும் இதோட அவுட்புட்டு. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம வந்து ரெயின்போ கலரில் ட்ராப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த பீடை கனெக்ட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 3 பீடு தள்ளி இன்னொன்று, அந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நம்ம வந்து இன்னொன்று இருக்க கொடுக்கணுனாலும் நீங்கள் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கலக்குங்கும்போது நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸாவது நம்ம கொடுக்கணும். ஏன்னா நடுவில் ஒரு டிசைன் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டோனை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது, நம்ம வந்து உல்ட்டாவாக, அதாவது ஷார்ப்பான எட்ஜி வந்து பீடை பற்றி இருக்கணும். நம்ம நார்மலாக வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணுவோம். இதில் நம்ம மாற்றி ஸ்டிக் பண்ணணும். இந்த டிசைனில் கவனிக்க வேண்டியது. இந்த ஸ்டோனை நல்லா ஒட்டி முடிச்சுட்டு இது நல்லா ட்ரையாக விட்டுருவோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா வந்து அது நகண்டு நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் மாறிடும். நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சி. இப்போ நான் வந்து இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீடில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். பாருங்கள், ஷார்ப்பாக இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி இங்கே வந்து நம்ம ஷார்ப்பாக முடிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்டோனோட ஷேப்பை வந்து நம்ம வந்து மாறாமல் காட்ட முடியும். இந்த சுகர் பீடை யூஸ் பண்ணாலும் 2 பீடாக கொடுங்க, இல்லை ஒன்றா கூட கொடுக்கலாம், தப்பில்லை. பாருங்கள், ஷார்ப் எஜ்ஜுக்குன்னு ஒரு பீடு தேவைப்படுது. அந்த ஒரு பீடு கொடுத்து நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஸ்டோனோட ஷேப் வந்து மாறாமல் கிடைக்கி பாருங்கள். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா 3mm பீடு பேர்ல் பீடு எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஸ்டோனோட பாட்டம் சைடில் லெஃப்ட் சைடில் ஒன்று, அதாவது ஒரு சுகர் பீடு, ஒரு பேர்ல் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் கொடுத்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். எடுத்து ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அங்கே லாக் பண்ணி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் ஒரு சுகர் பீடியும் ஒரு பேர்ல் பீடியும் கொடுத்து முடித்தோன்னா நான் அந்த ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். பாருங்கள், அடுத்த ஸ்டோனுக்கும் நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டோனுக்கும் நம்ம அதே மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு சென்டரில் டிசைன் பண்ணணும். ஏன்னா சென்டர் நம்மளுக்கு எம்டியான ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதையும் டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம கொடுக்கும்போது இண்டிவிஜுவல் நாட்டு போட்டு கூட நம்ம கொடுக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட வசதி பொறுத்து அவங்களுக்கு என்ன ஸ்டிச்சஸ் ஈஸியாக வருமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் இதில் இண்டிவிஜுவல் நாட் போடும்போது வெளியே தெரியாமல், நாட் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது. அடுத்து பாருங்கள், இந்த சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. அடுத்து 3
பேர்ல் பீடு எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே சென்டரில் வச்சு 2 பீடை வந்து ஸ்ட்ரைட் லைனில் கொடுத்துட்டு அடுத்து நடுவில் எடுத்துகிட்டு போய் ஒரு பேர்ல் பீடையும் ஒரு சுகர் பீடையும் வச்சு நாட் பண்ணிக்கணும். இந்த 2 பீடு நம்ம கொடுக்கும்போது கூட இண்டிவிஜுவல் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்கணும், ஏன்னா இது ஒரு பெரிய பீடு. பாருங்கள், ஃபைனலாக பேக் நெக்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் எல்லோரும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவில் இன்னும் கொஞ்சம் நம்ம புட்டாஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இது ரொம்ப கிராண்ட் ஆயிரும். இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டிசைனில் நம்ம பார்க்கலாம். பை, தேங்க்யூ.